அன்புசால் மாணவர்களே வணக்கம். அடுத்தது வணிக மேலாண்மை. புரியுதா? வணிகம்னா வியாபாரம் செய்கிறது. வியாபாரம் செய்வதிலும் எப்படி நேர மேலாண்மை கடைபிடிக்க வேண்டும், வியாபாரம் செய்வதிலும் எப்படி மேலாண்மையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி இப்பொழுது வரும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பன்னாட்டு வணிகம் நிகழும் இடமாக தமிழகம் திகழ்ந்தது. புரியுதா? 2000 ஆண்டுகளுக்கு முன்னே, இப்போ இல்லை. பன்னாட்டுனா பல நாட்டிலிருந்து பொருள்கள் இறக்குமதி ஏற்றுமதி செய்கின்ற இடமாக திகழ்ந்திருக்கிறது. நம்மளுடைய தமிழகம் வீற்றிருக்கிறது. நமக்கு ஒரு காலத்தில் கடல் ஏரியைப் போல எளிதாக இருந்தது. கடல், புரியுதா? கடல் ஏரி இல்லை, கடல் ஏரியைப் போல எளிதாக இருந்தது. கடல் ஏரியைப் போல எளிதாக இருந்தது. இப்போ நாம் கூட பார்ப்போம், ஏதாவது நம்ம ஊரில் இருந்ததுன்னா ஏரி இருந்துன்னா போய் பார்ப்போம். ஏரியில் நீர் நிறைஞ்சிருக்கும். ஏரியில் நம்ம கேட்டிங்கன்னா நீர் நிறைஞ்சிருக்கும். நம்ம எளிமையாக போய் பார்ப்போம். கடல் அப்படி ஏரியை போல் இருந்து தான் கடல் நமக்கு தமிழர்களுக்கு எளிமையாக பார்க்கக்கூடியது. அதனால் கடலை குறிக்க இத்தனை பெயர்கள் வேறு எந்த மொழியிலாவது இருக்குமா? கடல் என்பதை குறிப்பதற்கு தமிழில் நிறைய பெயர் இருக்கிறது என்பது வேற்று மொழி இல்லவே இல்லை என்பது ஐயமே. ஆனால் நம்மளுடைய மொழியில் கடலை குறிக்கின்ற எண்ணற்ற சொற்கள் இருக்கிறது. புரியுதா? கடலை குறிக்கின்ற எண்ணற்ற சொற்கள். கடலுக்கான வேறு பெயர்கள் இது நன்றாக தெரிஞ்சுக்கங்க. கடலுக்குரிய வேறு பெயர்கள் சொல்லிட்டு வினா அடிக்கடி கேட்பாங்க. புரியுதா? இது கேட்கப்படக்கூடிய ஒரு வினா. கடலுக்கான வேறு பெயர்கள் என்று பண்ணால் அரலை, அரி, அலை, அழுவம், அலம், அலக்கர், ஆர்களி, ஆழி, ஈண்டு நீர், உவரி, திரை, பாணல், பெருநீர், சுழி, நீராழி, புணர்ப்பு, தென்னீர், பௌவம், முன்னீர், வரி, ஓதம், வளையம் என்பன. நல்லா தெரிஞ்சுங்க. கடலை குறிப்பதற்கு தமிழ் மொழியில் இத்தனை பெயர்கள் இருக்கிறது. எத்தனை பெயர்கள்? அரலை, அரி, அலை, அழுவம், அலம், அலக்கர், ஆர்களி, ஆழி, ஈண்டு நீர், உவரி, திரை, பாணல், பெருநீர், சுழி, நீராழி, புணர்ப்பு, தென்னீர், பௌவம், முன்னீர், வரி, ஓதம், வளையம் என்பன. புரியுதா? இதையெல்லாம் கடலை குறிக்கின்ற வேறு வேறாக சங்க இலக்கியங்களிலே எடுத்து சொல்லப்படுகிறது. எல்லா சொற்களும் இலக்கியங்களில் கைப்பற்றும். வணிகம் நடைபெறும்போது அது குறித்து மேலாண்மையும் இயல்பாக விரைவி பரவி ஓங்கி இருக்க வேண்டும். வியாபாரத்திலையும் மேலாண்மை இருக்கணும். நல்லா தெரியும், வியாபாரத்திலையும் மேலாண்மை இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா அந்த மேலாண்மை இல்லை என்று சொன்னால் ஒரு பொருளை நம்ம பறித்து வச்சுட்டு இதை போயிட்டு அப்புறமா விற்றுக்கலாம். நல்லா தெரியும், இதை கொண்டு போய் நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா அப்புறமா விற்றுக்கலாம் அப்படின்லாம் இருக்க முடியாது. ஒரு கத்திரிக்காய் அறுவடை செய்கிறோம், என்ன பண்ணோம்? மாலையில் அறுத்தா காலையில் ஏற்றுமதி செஞ்சிடணும். காலையில் அறுத்தா என்னன்னு கேட்டிங்கன்னா மாலையில் ஏற்றுமதி செஞ்சு அங்கே விற்பனை செஞ்சிடணும். கொண்டு போயிட்டு சேர்த்து விட வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது அடுத்த நாளில் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா அது கத்திரிக்காய் அழிவு போயிடும், சொத்தி ஆகிடும், ஏதோ முத்தி போயிடும், ஏதோ பல வகைகள். அப்போ எந்தெந்த பொருட்களை நல்லா தெரியும், எந்தெந்த பொருட்களை எப்பொழுது அறுவடை செய்கிறோமோ அந்த காலத்திற்கு ஏற்றவாறு அறுவடை செய்த வேண்டும். சில பொருட்களை ஒரு வாரம் வைத்து கூட விற்பனை செய்யலாம். சில பொருட்களை என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதம் வைத்து இருந்து கூட விற்பனை செய்யலாம். ஒரு சில பொருட்களை அன்றே விற்பனை செய்து விட வேண்டும். ஒரு சில பொருட்களை அன்றே செய்கிறப்ப அந்த நேர மேலாண்மை மிக மிக அவசியமாக இருக்கிறது. வணிகம் செய்வதற்கு அது ஒரு மிக முக்கிய பங்காக இருக்குது. சங்க இலக்கியங்களில் தமிழரின் பண்டைய வணிக பரிமாற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. வணிக பரிமாற்றத்தினுடைய பதிவு என்னன்னு பதிவு செய்யணும். அந்நிய நாடுகளுடன் வணிகம் செய்யும்போது நம்மிடம் பரிமாற ஏதுவான உயர்தர பொருள்கள், நல்லா தெரியும், அதாவது நம்மிடம் பரிமாற ஏதுவான உயர்தர பொருட்கள். பரிமாறினா நாம் ஒரு பொருள் கொடுக்குறது, அவங்க ஒரு பொருள் கொடுக்குறது, எல்லாம் மாற்றிக்கிறது, பரிமாறுது. உயர்தர பொருள்கள் இருந்திருக்கிறது. அந்த நாடுகளில் பண்பாடு குறித்து ஆழ்ந்த அறிவு அவர்கள் வருவதற்கேற்ற சிறந்த துறைமுகம் இருந்திருக்கு. அறிவை பெருக்கிக் கொள்வதற்கும் சிறந்த துறைமுகங்கள்லாம் இருந்திருக்கிறது. துறைமுகம்லாம் பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறது. ஆனால் இருமொழிகளையும் நல்லா தெரியும், இருமொழிகளையும் அறிந்த மொழிபெயர்ப்பாளர்கள் என பல தயாரிப்புகள் இருந்திருந்தால்தான் அது சாத்தியமாக முடியும். ஏன்னா வேறு நாட்டில் இருந்து வந்தோம், மொழிபெயர்ப்பு வேணும். வாணிபம் செய்வதற்கு அவங்க ஒன்று பேசுவோம், நாம் ஒன்று பேச தெரியாது. அப்போ இருமொழி மொழிபெயர்ப்பாளர்கள் இருந்திருக்கணும்.
இருந்திருந்தால் அந்த வாணிகம் சாத்தியமாக சிறப்பாக செய்து முடித்திருக்க முடியும். தமிழகத்தின் செல்வ வளம் நல்லா தெரியுங்க. தமிழகத்தில் செல்வ வளம் மிகவும் மேம்பட்டதாக இருந்திருக்க வேண்டும். செல்வ வளம் என்னன்னு கேட்டீங்கன்னா செல்வ வளம் செல்வனா பொருள் நிறைய மேம்பட்டதாக இருந்திருக்கும். அவர் ரோமாபுரி சிப்பாய்கள் பாண்டிய போர்ப்படையில் இடம்பெற்றிருந்தார்கள். ரோமாபுரி சிப்பாய்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா பாண்டிய படைப்பயிற்சியில் இருந்திருக்கின்ற பொழுது என்ற ஒரு குறிப்பு சிலப்பதிகாரத்தில் உள்ளது. பட்டினப்பாளையில் குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்ட பற்றி இருக்கிறது. பட்டினப்பாளையம் நீரின் வந்த பரினா குதிரை, புறவி என்று சொன்னாலும் குதிரை தான் என்று குறிப்பிட்டுள்ளது. புரியுதா? இதுவும் அப்போ பட்டினப்பாளைய நூலில் என்னன்னு கேட்டிங்கன்னா இதை பற்றி நமக்கு வாணிபத்திற்காக இவற்றை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சிலப்பதிகாரத்திலும் பட்டினப்பாளையத்திலும் குதிரையை இறக்குமதி செய்திருக்கிறார்கள் என்பதை எடுத்து சொல்லுது. அதே போல் காவிரி பூம்பட்டினத்தில் மாரி காலத்து மழை மேகம் போல, மாரிகாலம் மழைக்காலம், மாறினா ஒரு காலத்தை விட்டு ஒரு காலம், மாரிகாலம் மழை மேகம் போல கடல் வழியே வேறு நாடுகளிலிருந்து மரக்கலங்களில் பொருட்களை இறக்குமதி செய்ததும். புரியுதா? மழைக்காலங்கள் என்னன்னு கேட்டேன்னா மரக்களத்தில் வியாபாரம் செய்திருக்கிறார்கள், மழை காலத்தில் வணிகம் செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் எடுத்து நமக்கு சொல்லப்படுகிறது. நிலத்திலிருந்து வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதியாக அனுப்பவும் கணக்கிட இயலாத பொருட்கள் பண்டசாலை முற்றத்திலும் குவிந்து வைக்கப்பட்டது. பண்டசாலை முற்றம்னா படம் இறக்கிற பொருள் இறக்குறன்னு முற்றத்திலே எல்லாம் என்ன பண்ணுது, பொருட்கள் அதிகமாக இருந்ததுனால என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாத நிலை இருந்திருக்கு. முற்றத்திலே என்ன பண்ணும், பொருள்கள் குவித்து வைத்திருக்கிறார்கள். இதுதான் இந்த பாடல் நமக்கு பட்டினப்பாளையில் எடுத்துடும். வான்முகந்து நீர்மலை பொழியவும் மழை பொழிந்த நீர்க்கடல் பரப்பவும் மாறி பெய்யும் பருவம் போல நீரின்றும் நிலத்து ஏற்றவும் நிலத்தினின்று நீர் பரப்பவும் அளந்து அறியா பல பண்டம் வரம்பு அறியாமை ஈண்டி கிடக்கிறது. இது வான்முகந்து நீர்மலை, புரியுதா? வானத்திலிருந்து முகந்து, எப்படி கடலிலிருந்து நீரை முகந்து மழை பொழிகிறது, புரியுதா? பொழிவும் மலைப்பகுதியில் மழை கொட்டுன்னு கொட்டுது. அப்படி மழை பொழிந்த நீர்க்கடல், அந்த மலைகளிலே பொழிந்த நீர் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடல் வழியாக கடலில் கடல் பரப்பில் சேருது. அப்படிப்பட்ட காலம், அப்படிப்பட்ட மாறி பெய்யும், அதை மும்மாறி என்று சொல்கிறாங்க இல்லையா, மழை பெய்யும் பருவம் போல் அது போல் என்னன்னு கேட்டேன். அந்த நேரத்தில் நீரினின்று நீர் வழியாகும், ஒரு நிலத்திற்கு ஏற்றவும் நிலத்திற்கு வழியாகும், நிலத்தில் நீர் வழியாகும், நிலத்தினின்று நீர் பரப்பவும், நிலத்தில் நீர் பரந்து, அதாவது நீரினின்றும் நிலத்தில் ஏற்றவும், நீர் நிலத்திற்கு ஏற்றவாறு நிலத்திலிருந்து நீர் பரப்பும், பரப்பி கிடக்கும், அளந்த அரிப்பு, அதாவது அறியா பல பண்டங்கள், புரியுதா? அறியா நிறைய பொருட்களை எல்லாம் வரம்பு மீறி எல்லை மீறி இருக்கிறது, அறியாமை ஈண்டு கிடக்கிறது என்று பட்டினப்பாளையம் நூலில் எடுத்து சொல்லப்படுகிறது. இப்படி ஒவ்வொன்றாக எடுத்து சொல்கின்ற பொழுது, புரியுதா, ஒவ்வொன்றாக எடுத்து சொல்கிறார். இது வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா வணிக மேலாண்மையில் பற்றி பார்த்துருக்குறோம். வணிக மேலாண்மையிலே எதை சொல்கிறது என்று சொன்னால், இது முழுக்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே என்னன்னு கேட்டிங்கன்னா வாணிகம் நிகழ்ந்திருக்கிறது. எப்படி நம்மளுக்கு கடல் ஒரு ஏரியை போல் இருக்குது, நம்மளாம் எப்படி கிராமத்தில் ஏரியை போய் பார்க்குறோமோ அதுபோல் நமக்கு கடல் ரொம்ப எளிமையான பொருளை போன்று இருந்திருக்கிறது, புரியுது? அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா வாணிகம் செய்வதற்கு ஏற்ற இடமாக இருந்திருக்கிறது, புரியுதா? இந்த கடலை குறிக்கின்றதற்கு நிறைய பெயர்கள் நம்ம தமிழ் இலக்கியங்களே சொல்லப்படுகிறது என்பதை பற்றி பார்த்தோம். அதே போல் மேலாண்மை மிகவும் பரவி இருந்திருக்கிறது. மேலாண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா பரவி இருக்கிறது என்பதை பார்த்தோம். சங்க இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா வாணிக பரிமாற்றம், பண்டங்கள் பரிமாற்றம் நடந்திருக்கிறது. வாணிகத்திலே என்னன்னு கேட்டீங்க, வணிகத்திலே பண்டங்கள் பரிமாற்றம் இருந்தது. நம்மிடம் ஒரு பொருளை கொடுத்துட்டு அவன் ஒரு பொருளை எடுக்கும்போது அவன் ஒரு பொருளை கொடுத்துட்டு நம்மிடம் ஒரு பொருளை எடுத்துகிட்டு இப்படி எண்ணற்ற நிகழ்வுகள் நடந்திருக்கிறது, புரியுதா? அதுபோல் இதுக்கெல்லாம் வாணிபத்திற்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இருமொழி புலவர்கள் இருந்திருக்கணும், புரியுதா? வேறு நாட்டில் இருந்து வந்தால் எந்த நாட்டு மொழியோ அவருடைய நாட்டு மொழி இருமொழி மொழிபெயர்ப்பார்கள் இருந்திருந்தால் அது சாத்தியமாக இருந்திருக்கும் என்று சொல்கிறார். இப்படி
நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அதே காவிரி பூம்பட்டினத்தில் புரியுதா, காவிரி பூம்பட்டினத்தில் மாரி காலத்து மழை, அதாவது மழை மேகம் போல புரியுதா, காவிரி பூம்பட்டினத்தெல்லாம் பொருட்களை ஏற்றுறது இறக்கிறது அங்கே தான் புரியுதா, காவிரி பூம்பட்டினம் தான் அந்த பகுதியில் தான் பொருட்கள் வாணிகம் செய்வதற்கு ஏற்ற இடமாக இலக்கியங்களிலே நிறைய சான்றுகள் இருக்கிறது. இலக்கியங்களிலே என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய சான்றுகள் இருக்கிறது. அதனால் காவிரி பூம்பட்டினத்தில் மாரி காலத்து மழை மேகம் போல கடல் வழியே வேறு நாடுகளிலிருந்து மரக்கலத்தில் புரியுதா, மரக்கலங்களில் வந்து பொருட்களை இறக்குமதி செய்தும் நிலத்திலிருந்து வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதியாக அனுப்பவும் கணக்கிட இயலாத பொருள் பண்டசாலை முற்றத்தில் குவிந்து வைக்கப்பட்டுள்ளது. அதுதான் இந்த படம். வான்முகந்து நீர்மலை பொழியவும் புரியுதா, என்னன்னு கேட்டிங்கன்னா மழை மேகத்தை போல கடல் வழியாக வேறு நாடுகளிலிருந்து மழை பொழிந்து நீர்க்கடல் பரப்பவும், அதாவது மரக்கலங்களிலே வந்து புரியுதா, அந்த காலத்தில் மரக்கலங்களிலே வந்து மாறி பெய்யும் பருவம் போல, மாறி பெய்யும்னா என்னன்னு கேட்டிங்கன்னா மாரி காலத்தில் மழை மேகத்தை போல நீரினின்று நீர் வழியாகவும் புரியுதா, நீரின் வழியாகவும் அடுத்தது பாருங்கள், நீரின் நிலத்திற்கு ஏற்றவும் நிலத்திலிருந்து வேறு நாடுகளுக்கு செல்வோம் புரியுதா, நிலத்திலிருந்து வேறு நாடுகளுக்கு செல்லும் நீர்பரப்பை அளந்து அறியா பல பண்டங்கள் புரியுதா, பண்டங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது புரியுதா, ஏற்றுமதி அனுப்பவும் கணக்கிட இயலாத புரியுதா, அளந்தறியா அப்படின்னா அளந்தறியா கணக்கிட முடியாத பல பண்டங்கள் வரம்பு அறியாமை எல்லை அறியாமல் அதிகமாக குவித்து வைக்கப்பட்டிருந்தது வந்து ஈண்டு இங்கு கிடைக்கிறது என்பதை பற்றி நாம் பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.